என்னோட பேபிக்கு என்ன மாதிரியான சாலிட் ஃபுட்டு நான் கொடுத்தேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் தான் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் ஒரே சேம் ப்ராசஸ் தான். நல்லா வாஷ் பண்ணி அதை பீல் பண்ணி நார்மலாக ஸ்டீமர் இல்லைனா இட்லி பிளேட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வச்சு ஸ்டீம் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி ஒரு மேஷ் பண்ணி கொடுக்குறது தான் இதோட ஹோல் ப்ராசஸ்ஸே. எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னா 3 days கொடுக்கணும். எந்த ஃபுட்டாக இருந்தாலும் 3 days கொடுத்து பார்க்கணும். ஏன்னா அந்த ஃபுட்டுனால அவங்களுக்கு எந்த அலர்ஜியாவது இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நம்ம நார்மலாக 3 days வந்து நம்ம ஒரு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த 3 days கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அவங்களோட ஹெல்த் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நார்மலாக எல்லா ஒரு பேரண்ட்ஸுக்குமே உள்ள பிரச்சனை என்னென்னா, நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து சுகரோ இல்லை சால்ட்டோ வந்து சேர்க்கலாமா கூடாதா அப்படிங்கிற நிறைய இது இருக்குது. ஸோ நார்மலாக நான் வந்து பார்த்த வரைக்கும் ஒரு டாக்டரோட இதில் வந்து நான் பார்த்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சுகரோ சால்ட்டோ சேர்க்குற விஷயம் எல்லாமே வெளிநாட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க ஃபார்முலா மில்க் குடிக்கிறாங்க. ஸோ அதுலேயே ஒரு சுகர் இருக்குது, நீ ஏன் மேலே சுகர் வந்து அதில் சேர்க்குற அப்படிங்கிற மாதிரியான இதை எல்லாமே வெளிநாட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும்தான். அந்த குழந்தைங்களுக்குலாம் சுகர் வந்து தேவையில்லை. ஏன்னா ஃபார்முலா மில்க்லேயே வந்து சுகர் இருக்குது, அதனால் யாரும் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, சால்ட் ஆட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயம் அதில் சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரே வடியாக வந்து பாயசம் மாதிரி நம்ம ஆட் பண்ணி கொடுக்காம கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகரோ சால்ட்டோ ஆட் பண்ணி கொடுக்கலான்னு தான் அந்த டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நான் சொல்கிறத நீங்கள் வந்து எதுவுமே பிளைண்டாக நம்ப வேணாம். எதாக இருந்தாலும் கூகுள் பண்ணி பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி இப்போ சுகரான வெஜிடபிள்ஸோ சுகர் சம்மந்தமான உள்ள ஃப்ரூட்ஸோ நீங்கள் வந்து கொடுக்கும்போது அதில் எந்த விதமான சுகரோ நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ இது இல்லாமல் நிறைய இந்த அரிசி கஞ்சி அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கும்போது அதுக்கெலாம் மட்டும் கொஞ்சமாக சால்ட்டோ சுகரோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த டாக்டர் சொல்லியிருந்ததை வச்சு தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். அதோட இப்போ இதில் உள்ள எல்லா ஃப்ரூட்ஸுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் இம்யூனிட்டி பூஸ்டராக உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் நான் என்னோடய பேபிக்கு பார்த்து கொடுக்குறேன். இப்போ இதில் உள்ள இந்த நேந்திரம் பழத்தில் மட்டும் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, அதில் சென்டரில் உள்ள அந்த சீடு இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போயுமே கொடுக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் பேபிஸ்க்கு அப்படிங்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸுமே நார்மலாக நம்ம வீட்டில் வந்து எப்படி நார்மலாக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி அந்த மாரி செய்கிறோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். அதில் வந்துட்டு வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்டீமர் வச்சுக்கிறவங்க ஸ்டீமர்லேயே பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ரொம்ப அர்ஜெண்ட்டாக வேணுங்கும்போது குக்கர்லேயே, நம்ம சின்ன குக்கர் இருக்கு இல்லையா, அதிலே கூட பண்ணிக்கலாம். அது நம்மளோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி பண்ணிக்கலாம். அது மாதிரி பரங்கிக்காய், சொரைக்காய் இதுவும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய பேபிக்கு. அவங்களுக்கு இப்போ 7 month வந்து ஃபினிஷ் ஆக போகுது. இந்த 27 வந்தால் அவங்களுக்கு 7 month ஃபினிஷ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போதும் சரி, இல்லை இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு கொடுக்கும்போதும் சரி, நீங்கள் வந்து இந்த தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ வேக வைக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, சாதாரணமாக வேக வைக்கிற தண்ணி இருக்குல்ல, அதையும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் சாதம் வடிச்சிட்டாங்க, அந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதுலான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நம்ம வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி விஷயமாக பார்த்து நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்ததுன்னா, அந்த காலத்தில் வந்து எல்லாருமே ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் சாப்பிட்டாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. அதனால் நம்ம இப்போ எந்த மாதிரியான ஃபுட்டு வந்து நல்ல முறையில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி அவங்க ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க.